நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானுடைய அருளால உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறட்டுங்க. இந்த ஆண்டிற்கான சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் மாதம் 3ஆம் தேதி இனிகளை இருக்கு. சந்திர கிரகணம்னா வேறு எதுவும் இல்லைங்க. இந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் தான் சந்திரன் ராகு இல்லைன்னா கேதுவோடு இணையும் போது ஏற்படக்கூடிய ஒரு ஜோதிட நிகழ்வுன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை பலருக்கு ஏற்படுத்தும். அந்த வகையில் மனநிலையிலும் உணர்வுகளையும் நெருங்கிய உறவுகளில் மாற்றத்தையும் உணர்ச்சி ரீதியான சவால்களை ஏற்படுத்தும்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்திடுங்க. தியானம் மற்றும் வழிபாடுகளை செலுத்தினா ரொம்ப நல்லது. மேலும் இந்த கிரகண காலத்தில் பார்த்தீங்கன்னா அவசர முடிவுகளை எடுக்காதீங்க. மேலும் கிரகணம் முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டு வீட்டையும் சுத்தம் செய்த பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. கிரகணம் முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆலய தரிசனம் செய்து வந்தாலே தீபம் ஏற்றி வழிபட்டாலோ கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். கிரகணம் முடிந்த உடனே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது சிறப்பான பலனை ஏற்படுத்துங்க. ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது. மேலும் கிரகண காலத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ரிஷிபராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக எடுக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்க. மேலும் சுக்கிரனுடைய ராசிநாதனாக கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சிக்கனமாக இருக்கக்கூடிய நபருன்னே சொல்லலாம். மேலும் ஓரளவுக்கு செல்வ செழிப்பு இருக்கக்கூடிய குடும்பத்தில் தான் பிறந்திருப்பீங்க. வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். தங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் நன்மைகள் ஏற்பட என்ன மாதிரியான பரிகாரங்களை இந்த நேரத்தில் செய்யணும், கிரகநிலை ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் காத்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம இருக்க மைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஒரு ரிஷபராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா பால தண்டாயுத பாணி போற்றினும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசியில் சேர்ந்த நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள் அமைந்திருக்கு. இந்த கிரகநிலை காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தனபாக்கு ஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், தொழிற்ஸ்தானத்தில் புதன், சனி, ராகுன்னு கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலையால் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்கிரனுடைய தொழிற்ஸ்தானத்தில் இந்த நேரத்தில் இருப்பதால் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் அனைத்தும் அனுகூலமான பலனை தாங்க தரும். குரு பார்வையால் நல்ல யோகமான பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. பண வரத்து இனி அதிகரிக்கும். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கிடுங்க. சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலம் உண்டு. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்க போகுது. புதிய நபருடைய நட்பு உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமாக நடந்து முடியும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நன்மைகள் உண்டு. பொருளாதார நிலை இனி உயரப்போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே உறவு இனி பலப்படுங்க. அதே போல் பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்து தருவீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டு. கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் உருவாகலாம். நிதானத்தை கடைபிடிப்பது நன்மைங்க. அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் கை கொடுக்கும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பாடங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்து விலகப் போகுது. தடைப்பட்ட காரியங்களும் மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையுங்க. புதிய ஆடைகள் பெறுவதில் சிந்தனை செலுத்தலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை செய்யும் இடத்துல இருந்த பிரச்சனை இனி குறையும். அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பு இனி நீங்குங்க. குழந்தைகளுடைய நலனில் அக்கறை செலுத்துவீங்க. புதிய நண்பர்களுடைய சேர்க்கையால் உதவி உண்டு. பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சி மேற்கொள்ளலாம். உற்சாகம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம்னு நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த கிரகண காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு சிறப்பான பரிகாரம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பகவானை வழிபட வெள்ளிக்கிழமை நாளில் அன்று மல்லிகை பூக்களை சமர்ப்பித்து கேசரி இல்லைன்னா வேறு ஏதாவது இனிப்பை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான பலன்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்கப்படுங்க.
6 மாதத்துக்கு இல்லைன்னா வருடத்துக்கு ஒரு முறையாவது தஞ்சை மாவட்டத்தில் அமைந்த சுக்கிர பகவானுக்குரிய கஞ்சனூர் சுக்கிர பகவான் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. அதே போல் பொருளாதார வசதி நன்கு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு பசுமாட்டை தானமாக கோவிலுக்கு கொடுப்பது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துங்க. அதே போல் செல்ல பிராணிகள் மீது ஆதிக்கம் மிகுதியாக கொண்ட உங்கள் ராசி அதிபதியாக இருப்பதால் சுக்கிர பகவானின் தோஷம் உங்களுக்கு ஏற்படுங்க. பிராணிகளால் செய்த தோல் போன்ற பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்துடுங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைந்திருக்குன்னா, ரிஷப ராசியை சேர்ந்த நட்சத்திரத்தில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இனி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். வாகனமாகக்கூடிய இல்லைன்னா புதுப்பிக்கக்கூடிய பணியில் இப்போது ஈடுபடலாம். பயணம் மூலம் சாதகமான பலனை தருங்க. குடும்பத்தில் சுக காரியங்கள் உண்டாகும். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு உயரும். தொலைதூர தகவல்களும் நல்ல தகவலாக வந்து சேரும். எதிர்பார்த்த பணமும் வருங்க. திறமை இனி அதிகரிக்க வாய்ப்பிற்கு. உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டும் கிடைக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். 3ஆவதாக இருக்கக்கூடிய மிருக சீரிஷம் 1, 2 பாதத்தில் உள்ளவங்களுக்கு செல்வ சேர்க்கை உண்டு. எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்து முடிப்பீங்க. புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் இனி அதிகரிக்கும். முக்கிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். தனாதிபதி சுக்கிரன் சஞ்சாரத்தால் பண வரவு இனி அதிகரிக்குங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் இருக்க போகுதுங்க. சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்காரு. சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலே நிறைவடையக்கூடிய நேரமாக இருக்கு. இந்த நேரத்தில் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பாரு. சூரியன் சுக்கிரன் செவ்வாய்னு மகர ராசியில் அமர்ந்திருக்க போகுது. மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்திருக்கு. கும்ப ராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றன. மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அந்த வகையில் இந்த நேரம் பொறுத்தவரை ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் தொடர்பான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. துணையோடு சண்டை சச்சரவுகளை வைத்து கொள்ளாமல் இருக்க பாருங்க. துணையுடனான சிறிய வாக்குவாதங்களை கூட பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. குடும்பத்தில் மற்றவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்களும் தலையிடாமல் இருப்பது நல்லது. அதே போல் ஆண்களாக இருந்தீங்கனாலும் பெண்களாக இருந்தாலும் பெண்கள் ஆண்கள் விஷயத்திலும் ஆண்கள் பெண்கள் விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பழைய கடன்களை அடைத்து முடித்திடுவீங்க. கடன்களை அடைத்து முடிப்பதற்குள்ள அனைத்து முயற்சிகளும் வெற்றி உண்டு. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் தீரும். அடிவேறு கழிவு பாதையில் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவதற்கான யோகம் உண்டு. சுற்றுலா தலங்களுக்கோ இல்லைனா கோவிலுக்கோ சென்று வரக்கூடிய யோகம் உள்ளது. வேற்றுமொழியும் மனிதர்களால் ஆதாயம் உண்டு. அசையும் அசையா பொருட்களில் சேர்க்கை உண்டு. முதலீடுகளுக்கு எந்தவித குறைவு இனி ஏற்படாது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இனி அதிகரிக்க போகுது. அதே போல் இந்த நேரத்தில் வண்டி வாகனம் தொடர்பாக இருந்து வந்த பாதிப்புகளும் தீருங்க. தொழிலில் புதிய முதலீடுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீங்கன்னா அது கிடைக்காமல் கவலைப்பட்டு கொண்டிருந்தவங்களுக்கும் முதலீடுகள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. எதிர்பாராத முதலீடுகளும் கிடைக்கும். நன்மைகள் நடக்கக்கூடிய காலமாக இது அமைய போகுது. ஏற்றங்களை பெற ரிஷபராசி நண்பர்கள் துர்க்கை அம்மனை இந்த நேரத்தில் வழிபடுவது சிறப்பான ஒரு பலனை அளிக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. வாழ்க்கையில் துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் மூலம் மனக்கவலை உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவங்களோடு அவ்வப்போது வாக்குவாதங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. பிள்ளைங்க நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது உங்கள் மனதுக்கு திருப்தி அளிக்கும். உறவினர்களோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமாக இருங்க. வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கு. மற்றவங்களுடைய பிரச்சனையை தீர பாடுபடுவீங்க. காரிய தடை தாமதம் ஏற்படலாம். விவசாயிகளுக்கு மகசூல் நன்றாக இருக்குங்க. கொள்முதல் விற்பனையும் சீராக இருக்கும். இடைத்தரகர்கள் உங்களுடைய லாபத்தை பங்கு போட காத்திருக்காங்க. சிலர் போட்டிகளையும் வரப்பு சண்டைகளையும் சந்திக்க நேரிடும். மற்றபடி சிலருக்கு பழைய கடன்கள் வசூலாகும். குத்தகை பாக்கிகளை திருப்பி செலுத்த வாய்ப்பு உருவாகியிருக்கு. அரசியலில் இருந்தீங்கன்னா உடன் இருப்பவங்களோடு எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. ரகசியங்களை கையாளுவதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதீத கவனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வும் வெற்றியும் தேடித்தரும். அதே போல் மாணவர்களுக்கு கல்வியில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தடை தாமதம் உண்டாகலாம். சிறிய உழையும் செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும்.
கல்வியில் நாட்டம் இனி அதிகரிக்கும். உயர்கல்வி பற்றிய சிந்தனை மேலோகும். இந்த பதிவில் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் சந்திர கிரகணத்தை போவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.